ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிச்சன் கவுண்டர் டாப் அண்ட் கிச்சன் எப்படி க்ளீன் பண்ணலாம் ஈஸியாக, அதாவது ஒரு 1 வீக் ஒன்ஸ் எந்த மாதிரி ஒரு டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து ரொம்ப கசகசன்ட்டெல்லாம் இல்லைங்க. ஒரு நார்மலாக ஒரு ½ hourல க்ளீன் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது முன்னத்து நாள் நைட்டில் போட்ட பாத்திரமும் மார்னிங் குக் பண்ண பாத்திரமும் ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இது எப்படி வாஷ் பண்ண ஆரம்பிச்சு கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ எடுத்த உடனே பார்த்திங்கன்னா பெரிய பாத்திரம் வந்து வாஷ் பண்ணாதீங்க. குட்டியாக இருக்கிற ஸ்பூன்ஸ், கரண்டி, பவுல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் குக்கர், அப்புறம் பெரிய மாவு பாத்திரமெல்லாம் பார்த்திங்கன்னா கடைசியாக வாஷ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக டைம் சேவிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா சிங்க்கு கிட்டேயே வந்து நம்ம வாஷ் பண்ணி போடுறதுக்காக நான் இன்னொரு குட்டி சிங்க் இருக்குங்க. அதிலே நான் வந்து வாஷ் பண்ணி போட்டுருவேன் தண்ணி வடிகிறதுக்காக. தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பேசனில் எல்லா பார்த்துட்டு தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் போட்டுட்டானா சீக்கிரம் காஞ்சிருங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஈரத்தோடு போட்டுருவாங்க, அது காயாது, ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். ஸோ தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பவுலில் அந்த பெரிய டப்பில் போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரம் காஞ்சிரும் அது. அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் எப்படி க்ளீன் பண்ணலாம், கேஸ் ஸ்டவ் எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்கிறேங்க. ரொம்ப ஈஸி தான் இது. நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கரையெல்லாம் சுத்தமாக பிடிக்காது, ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்காக ஒரு ½ பவுலில் தண்ணி, அப்புறம் 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு அரை லெமன் எடுத்துகிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இவ்வளோ தான், இது ஒன்று போதும். அதாவது கவுண்டர் டாப்புக்கும் சரி கேஸ் ஸ்டவ்க்கும் சரி இது ஒன்று போதும், நல்லா க்ளீன் ஆகிடும். இது நீங்கள் டெய்லி பண்ணணும்னு அவசியம் இல்லை, வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். அந்த ஸ்டெயின் வந்து சீக்கிரம் வந்துடும். இது 1 மந்த்துக்கு ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து கரை அதிகமாக இருக்கும், ரொம்ப வந்து திக்னஸ் ஆயிரும், அந்த கரையெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிருங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து பேக்கிங் சோடா, லெமன் மிக்ஸ் பண்ணி கேஸ் ஸ்டவ்ஸ், கவுண்டர் டாப்ஸ் எல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அந்த கரையெல்லாம் வந்துடும். இப்போ பாருங்கள், அந்த பால் வடிகிற இடத்துல, அப்புறம் சீக்கிரமாக கரை பிடிக்கிற இடத்துலலாம் வந்து இந்த லெமனை வச்சே அந்த மிக்சர், அதாவது தண்ணியும் பேக்கிங் சோடா அப்புறம் லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அந்த தண்ணியை வச்சு அந்த பிழிஞ்ச லெமன்லேயே வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. கேஸ் ஸ்டவ்லேயும் சரி கவுண்டர் டாப்லேயும் சரி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அதுக்கு மேலே தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு வெட் கிளாத்தை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. இது பார்த்திங்கன்னா நான் வந்து எப்போவுமே ஏதாவது ஒரு வேஸ்ட் கிளாத்தில், பனியன் கிளாத் அந்த மாதிரி தான் எடுத்து யூஸ் பண்ணுவேன். கிச்சன் டவலுக்குன்னு தனியாலாம் கிடையாதுங்க. ஏதாவது ஒரு வேஸ்ட் கிளாத், பனியன் கிளாத் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கிளாத்ஸ் எல்லாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. அதே மாதிரி தான் கவுண்டர் டாப்லேயும் பார்த்திங்கன்னா அந்த லெமன் பேக்கிங் சோடா மிக்சரை வந்து தெளித்து விட்டுக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊறட்டுங்க, ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனதுக்கப்புறம் வெறும் தண்ணியில் தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் துடைக்க ஆரம்பிங்க. அந்த கரையெல்லாம் அப்படியே வந்துடும், ரொம்ப க்ளீனாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இப்போ எப்படி நான் பண்ணுறேன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா 5 to 10 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க, நல்லா ட்ரை ஆகிடுச்சு, காஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வெறும் பேக்கிங் சோடா எடுத்து கேஸ் ஸ்டவ்வில், அதாவது கவுண்டர் டாப்பில் கேஸ் ஸ்டவ்லலாம் தூவி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் போதும் ட்ரை பவுடர் போட்டு ஒரு வெட் கிளாத்தில் நீங்கள் தொடச்சிங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாம் அப்படியே வந்துருங்க. நம்ம அப்படியே ஒரு ஸ்வைப் பண்ணும்போதே வந்துடும். அது ரொம்ப க்ளீன் ஆகிடும். அது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ஏதாவது போட்டு ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருக்காமல். இந்த மாதிரி ட்ரை பவுடர் போட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா வந்துடும் அது. அதே மாதிரி தான் கவுண்டர் டாப்லேயும் நீங்கள் வந்து கொஞ்சமாக ஒரு ½ ஸ்பூன் மட்டும் தூவி விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி தொடச்சிங்கன்னா எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருந்தால் அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு வெட் கிளாத் எடுத்து நல்லா தொடச்சி விட்டுருங்க எல்லாத்தையுமே. தொடச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து அந்த கோடாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ரொம்ப ட்ரையான கிளாத், நல்லா காஞ்ச துணியோ இல்லைன்னா பேப்பர் டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாம்.
இப்போ பேக்கிங் சோடா போட்டு நம்ம நல்லா தொடச்சோம் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேப்பர் டவல் எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி விட்டுறலாம். அந்த பவுடர்லாம் அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்கும். அந்த நம்ம லெமன்லாம் வச்சு தேய்ச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்கும். இதெல்லாம் வச்சு நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டு கவுண்டர் டாப்பில் அதையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சுங்க. கொஞ்சம் நல்லாவே வெட்டாக இருக்குது. கவுண்டர் டாப், கேஸ் ஸ்டவ் எல்லாம் வெட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் டவல் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருங்க. இப்போ கவுண்டர் டாப் வேலையெல்லாம் முடிஞ்சதுங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வில் இருக்கிற எல்லாத்தையும் அந்த பர்னர் ஸ்டாண்டு, குட்டி ஸ்டாண்டு எல்லாத்தையுமே எடுத்து நல்லா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் சிங்க் வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு அந்த வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு கடைசியில் கவுண்டர் டாப் போனீங்கன்னா கண்டிப்பாக அது மறுபடியும் ஒரு மிஸ் ஆகும். ஸோ கவுண்டர் டாப் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பர்னர் க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் பண்ணி நீங்கள் ஓரமாக வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சிங்க் வாஷ் பண்ணிவிட்டு முடிஞ்சிடும். அதோடு உங்களுக்கு முடிஞ்சிடும். இப்போ சிங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த சோப்பிலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா சிங்க் ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டு இதுக்குன்னு தனியாக சிங்க்குன்னு தனியாக ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு அதை நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. இது டெய்லியுமே நீங்கள் பண்ணணும், இல்லைனா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும், ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அதாவது சிங்க்கோட க்ளீனிங் மட்டும் நீங்கள் டெய்லியுமே, அதாவது ஒரு நாளைக்கு 2 தடவை பண்ணாலும் ரொம்ப நீட்டாக தாங்க இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 1 or 2 டைம்ஸ் நீங்கள் இந்த மாதிரி சிங்க்கை க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா எப்போவுமே சுத்தமாக இருக்குங்க.
சிங்க் க்ளீன் பண்ணியாச்சு. எனக்கு கிட்டேயே இன்னொரு குட்டி சிங்க்கும் இருக்குது, அதையும் க்ளீன் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து சிங்க்கை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்போவுமே சிங்க்குன்னு ஒரு குட்டி சிலிக்கான் மேட்லாம் விற்கிறாங்க, அதை வாங்கி போட்டுருங்க. ஸோ ஏதாவது கருவேப்பிலை ஏதோ குட்டி குட்டி ஏதாவது விழுகிற மாதிரி ஃபாலோவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது மேலே விழுந்துடும், உள்ளே போய் சிக்கிக்காது. ஸோ எப்போவுமே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க, சிலிக்கான் மேட் போட்டு வச்சுருங்க உள்ளே. ஸோ இதுதான் கம்ப்ளீட்டாக நான் கிச்சன் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் இப்படி தான் இருக்குது. வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நமக்கு டைம் கிடைக்கிறப்போ பேக்கிங் சோடா போட்டு டீப் க்ளீன் கொடுத்துட்டானா ரொம்ப பார்க்குறக்கு நீட்டாக இருக்குங்க. எந்த ஒரு எண்ணெய் பிசுக்குமே இல்லாமல் பார்க்க தொடுறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், எப்போவுமே கிச்சன் நீட்டாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.